ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் குழம்பு பண்ண போகிறோம். சொரக்காய் காரக்குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய சொரக்காய் குழம்பு போட்டிருக்கோம். ஒவ்வொரு விதமான தட்டைப்பயிர் போட்டு சொரக்காய் போட்டிருக்கோம். அப்புறம் சொரக்காய் கருவாடு இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெறும் சொரக்காய் மட்டும் வச்சு ஒரு காரக்குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு காரக்குழம்பு. அதுவும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து மசாலாவும் பார்த்திங்கன்னா அதிகமாக செலவாகாது. கம்மியான மசாலா போட்டு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்றா போல் ஒரு கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா வறுத்தரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். மசாலா வறுத்தரைக்கிறோம் அப்படிங்கிறதுனா மிளகாய், மல்லி, சீரகம் போட்டு வறுக்கலை. வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மசாலா பொடி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சி குழம்பு வச்சோம்னா நம்ம மீன் குழம்பெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் சொரக்காய் குழம்பு பண்ணுங்கள். மீன் குழம்பு சாப்பிட்டா அதே டேஸ்ட் இருக்கும். இப்போது நம்ம வதக்கிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வதக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுமே 2 தக்காளி, பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1, 2, மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன், அடுத்து மஞ்சள் தூள். இதையும் அந்த எண்ணெயில் வதக்கிடலாம். இது போல் வெங்காயம் தக்காளி கூட மசாலா போட்டு வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளேயும் கீரை பொரியல் பண்ணிடலாம். இப்போ கீரை பொரியல் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்சது ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய். கீரைக்கு வந்து வெங்காயம் வந்து அதிகமாக வதக்க தேவையில்லை, வதங்கிட்டு இருக்கட்டும். முருங்கைக்கீரை வந்து நான் வந்து ஒரு கட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்கலை, நம்ம வீட்டில் விளைஞ்ச முருங்கைக்கீரை இது. அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னடா அக்கா அடிக்கடி வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா முருங்கைக்கீரை ஓசியில் நம்ம வீட்டிலே கிடைக்கிறதுனால அடிக்கடி இந்த பொரியல் செஞ்சுருவோம். ஏதாவது வீட்டில் பொரியல் பண்ணுறதுக்கு காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரையை பறிங்க பொரியலை பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது முருங்கைக்கீரை சாப்பிட்றதும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாப்பா தம்பிக்கிட்டையுமே நான் அதிகம் சொல்லுவேன், கீரை சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க அப்படின்னு. இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிட்ணும். நம்ம எல்லாருக்குமே முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது இல்லையா, இந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரமே தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி முருங்கைக்கீரைக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்றது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ கீரை சேர்த்துடலாம். கீரை பொரியல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றும் கிடையாது. எப்பயும் பண்ணுற போல தான் இது நான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து முட்டையெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம், வேர்க்கடலை போட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம், அப்புறம் மிளகு சீரகம்லாம் போட்டு கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலும் கிடையாது, நார்மலாக எப்பயுமே பண்ணுறது தான். கீரை போடுறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சட்டி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வெந்து வத்த வந்து இவ்வளோ கீரையாக மாறிடும். கீரையை கிளறி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வத்திருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அதிகமாக வேணாம், கொஞ்சமாக தெளிச்சுக்கிட்டால் போதும். கீரையில் நம்ம தண்ணி தெளித்து வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வத்துற வரைக்கும் நம்ம கிளறி விட்டு வேக வச்சா போதும். நல்லா அடிக்கடி வந்து கரண்டி வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் கீரையில் நல்லா ஈரப்பதம் ஏறி நல்லா வேகும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதே போல் தண்ணியும் அளவுக்கு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. சும்மா நம்ம கையில் இப்படி எடுத்து இப்படி தெளித்து விட்டால் போதும். ஒரு கை, அவ்வளோதான், அதுக்கு மேலே வேணாம். அதுவும் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இதுக்கு மட்டும் இப்படி போதும். மற்ற கீரையெல்லாம் பொரியல் பண்ணிங்கன்னா அதுலேயே தண்ணி இருக்கும். நம்ம தண்ணி ஒரு துளி கூட சேர்க்க தேவையில்லை, அவ்வளோ கரெக்டாக வெந்துடும். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இது வேகட்டும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்து இந்த இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கிளறி விட்டுறலாம். சூப்பராக கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கீரையை இறக்கி வச்சிடலாம். நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல், இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல்னு கிடையாது, எந்த கீரை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். காரக்குழம்பு செய்கிறீங்க அப்படின்னாலேவும் நீங்கள் இந்த மாதிரி கீரை பொரியல் மட்டும் செஞ்சுக்கோங்க. எந்த கீரையாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுக்குமே பொருத்தமாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு, பாவக்காய் காரக்குழம்பு, அப்புறமா இந்த மாதிரி இந்த சொரக்காய் காரக்குழம்பு, அப்புறம் பட்டாணி, சுண்டல், இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் போட்டு செய்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கீரை பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி காரக்குழம்புலாம் செய்கிறப்போ கீரை பொரியல் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரி காரக்குழம்பு செய்கிறப்பெல்லாம் அடிக்கடி நான் வந்து கீரை பொரியல் பண்ணிடுவேன். இப்போ இறக்கி வச்சுட்டு சாதம் வச்சு விட்ருவோம். இந்த படியில் 1.5 படி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 3 தேவையான உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். மசாலா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்க தேவையில்லை, ஏன்னா தக்காளியில் இருக்க ஈரப்பதமே நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ இதை அரைச்சிடலாம். மசாலா வந்து அரைச்சாச்சு. மசாலா வந்து அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. காய் எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சமே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சொரக்காய் சேர்த்துக்கலாம். சொரக்காய் கூட ஒரே ஒரு தக்காளி, அடுத்து கொஞ்சம் உப்பு. இதை வதக்கிடலாம். சொரக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா சேர்த்திங்கன்னா சொரக்காயில் உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். நீங்கள் மசாலாலாம் வதக்கிட்டு கடைசியாக நீங்கள் சொரக்காய் சேர்த்திங்கன்னா அந்த சொரக்காய் வந்து மேலே அப்படியே மிதங்கிட்டு அதில் உப்பு காரம் எதுவுமே இருக்காது, சப்புன்னு இருக்கும். அதனால் இது போல் உப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த தக்காளியோட புளிப்பு வந்து சொரக்காயில் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். அந்த சொரக்காயை நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. குழம்புல போட்டிருக்க சொரக்காய் அதிகமாக யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம இப்படி குழம்பு பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த சொரக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேணான்னு சொல்கிறவங்க கூட எடுத்து சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். இதை கலந்துருவோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா வதக்கி விட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இதில் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து உங்கள் குழம்புக்கு என்ன விருப்பமோ, கெட்டியாக வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா தண்ணியாக வேணும்னா அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு, முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட குழம்பு வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறது எதுவுமே கிடையாது. தேங்காயெல்லாம் ஊற்றாத ஒரு காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் காரக்குழம்புக்கு மேக்ஸிமம் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நீங்கள் செஞ்சிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காரக்குழம்புக்கு இந்த மாதிரி கீரை பொரியல் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பீன்ஸ், கேரட், இல்லைன்னா பாவக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து கீரை பொரியல் வந்து காரக்குழம்புக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற பொரியலை விட கீரை பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். அப்புறம் பார்த்திங்கன்னா துவையல் அரைக்கணும், இல்லை கீரை இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு துவையல் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடுலேயே நிறைய துவையல் போட்டிருக்கோம். தேங்காய் அரைச்சி, அப்புறம் பச்சைப்பயிறு, அப்புறம் பொட்டுக்கடலை துவையல், உளுந்து துவையல், அப்புறம் துவரம்பருப்பு துவையல், இந்த மாதிரி நிறைய நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் கூட செஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு துவையல் பார்த்து செஞ்சுக்கலாம். அதே போல் இன்றைக்கி நம்ம ரசமும் செய்யலை. ஏன்னா ரசம் இதுக்கு டெய்லி நம்ம ரசம் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி எதுக்கு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பழைய ரசம் இருக்கிறதுனால நான் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முன்னாடி இருக்கிற வீடியோலெல்லாம் நீங்கள் ரசம் போட்டிருக்கதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதான். சூப்பரான ஒரு சொரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சொரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடை முன்னாடியே வச்சுட்டோம் இல்லையா, அதுவும் ஸ்டீம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். ரொம்ப சுலபமான முறையில் ருசியான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம். இதே போல் நீங்களும் சொரக்காய் காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு இதே போல் கீரை பொரியல், அப்புறம் ஏதாவது துவையல் இது கூட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.